பழனி அருகே இருக்கும் கோதைமங்கலம் எனும் கிராமத்தில் இருக்கிறது மானூர் சாமிகள் ஜீவசமாதி. இதனை ஒரு கோவில் என்றே அழைக்கிறார்கள் அங்கிருப்பவர்கள். உள்ளே சென்றால் சில வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை காண கிடைக்கிறது. மானூர் சாமிகள் 6000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார் என்பதற்கும், உலகம் முழுவதும் அவருக்கு 108 ஜீவசமாதிகள் இருக்கிறது என்பதற்கும், உலகின் எந்த மொழியையும் அவரால் பேச முடியும் என்பதற்கும் இந்த பிள்ளையார் சிலையே சாட்சியாக இருக்கிறது. பிள்ளையார் சிலையை அங்கே அமைத்தவர்களின் பெயரை படித்து பார்த்தபோது நாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனோம். யுகியோ டகாகி, கசுகோ நாரிடா, டசுகோ நாகையே என எழுதப்பட்டு அவர்களின் சொந்த ஊர் ஜப்பான் எனவும் கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த மானூர் சாமிகள்? அவருடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியவில்லை. பழனி அருகே உள்ள மானூரில் அவர் வாழ்ந்ததால் மானூர் சாமிகள் என அழைக்கப்பட்டார். எளிமையான தோற்றம், ஒல்லியான உடல் அமைப்பு, வேட்டி, சட்டை, துண்டு என எந்த ஆடையையும் அணிய மாட்டார். அவரை ஒரு நிர்வாண சாது என்கிறார்கள். ஆனால் தனது உடலைச் சுற்றி எப்போதும் ஒரு பச்சை போர்வை ஒன்றை சுற்றி கழுத்து வரை இழுத்து போர்த்தியிருப்பார். அவரது பச்சை போர்வை காரணமாகத்தான் அவரது ஜீவ சமாதிக்கு பச்சை வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது. சமாதிக்குள் இருக்கும் லிங்கத்தைச் சுற்றிய அமைப்புக்கு கூட பச்சை வண்ணம்தான். அந்த காலத்தில் பழனியைச் சுற்றி இவர் எங்கு சென்றாலும் மக்களும் அவர் பின்னாலேயே சென்று விடுவார்களாம். மானூர் சாமிகள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் தனக்கு பிடித்தமானவர்களிடம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவார். அவர்களின் துன்பங்களை போக்குவார். சுவாமிகள் தன்னிடம் பேசமாட்டாரா என பலர் ஏங்குவார்களாம். பிடித்ததை உண்ணும் பழக்கமுள்ளவர் அவர். அவருக்கு மேரி பிஸ்கெட் பிடிக்கும், சுருட்டு பிடிக்கும், நெய் பொங்கலும் செவ்வாழை பழமும் கூட அவருக்கு விருப்பமானதுதான். ஓரிடத்தில் இருந்து கொண்டு இன்னோரிடத்தில் நடப்பதை பார்ப்பதை அன்றே செய்து காட்டியவர் மானூர் சாமிகள். மானூர் சாமிகள் பெரும்பாலும் தியானத்தில்தான் இருப்பார். இரவில் யாருக்கும் தெரியாமல் கைகால்களை பீய்த்து போட்டு நவகண்ட யோகத்தை அனாயாசமாக செய்துவிடுவார். ஆனால் அவரது தோற்றம் அவரை அறியாதவர்களை கேலி செய்ய வைத்துவிடும். இப்படி கேலி செய்பவர்களுக்கெல்லாம் தனது சித்து வேலைகள் மூலம் பாடம் கற்றுக் கொடுப்பதில் கில்லாடியாக இருந்தார் மானூர் சாமிகள். மானூர் சாமிகள் தன்னை தேடி வந்தவர்களின் துயரை போக்கினார். வாழ வேண்டிய வயதில் மரணமடைந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தவர் மானூர் சாமிகள் என்கிறார்கள். இதனால்தான் அவரது புகழ். ஒருவர் எந்த மொழியில் பேசுகிறாரோ அந்த மொழியில் மானூர் சாமிகளும் பேசுவார் என்கிறார்கள். அதாவது மானூர் சாமிகள் இந்த உலகத்தில் நீண்டகாலமாக வாழ்வதாகவும் உலகின் பல இடங்களில் அவருக்கு ஜீவசமாதி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சரணாகதியே சர்வ மோட்சம் என்பதை வலியுறுத்தும் மானூர் சாமிகள் என்னை மீறி எதுவும் உன்னை தீண்டாது என தனது பக்தர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் செய்கிறார். தர்மத்தையும் நியாயத்தையும் முன்னிறுத்துகிறார். மானூர் சாமிகள் அன்னதானத்தை மிகவும் விரும்புவார். அவரது சமாதிக்கு வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நோய்கள் தீருவது நிச்சயம் என்கிறார்கள். தற்போது ஜீவசமாதி இருக்கும் இடத்தை காட்டி இங்குதான் தனக்கு ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர் சொன்னது போலவே வானில் மின்னல் கீற்று கண்ணை பறிக்க பெரும் இடிச்சத்தம் ஒன்று கேட்டிருக்கிறது. அடுத்த கணமே தனது பூத உடலை விட்டு பிரிந்திருக்கிறார் மானூர் சாமிகள். மானூர் சாமிகளின் உத்தரவுப்படி 3 நாட்கள் அவரை அப்படியே வைத்திருந்தனர். அப்போது அவரது உடலை நிற்க வைத்தால் நின்றதாகவும், உட்கார வைத்தால் உயிருடன் இருப்பவர் போல காட்சி தந்தார் எனவும் பலர் சொல்கிறார்கள். தனது பக்தர்கள் தன்னை எங்கு நினைத்தாலும்
அங்கு தரிசனம் தருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் என்கிறார்கள். மானூர் சாமிகள் ஜீவசமாதியில் ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி, சுவாதி என 11 நாட்கள் அன்னதானம் நடைபெறுகிறது. அதேபோல மற்ற இடங்களை விட திருவாசகம் இங்கு ஓங்கி ஒலிக்கிறது. இந்த ஜீவசமாதிக்கு செல்ல பழனிக்கு சென்று அங்கிருந்து தாராபுரம் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். நமது மாய வாழ்வை மாற்றி சீரமைத்து உயிர் சக்தியை அடைவதற்கு சித்தர்கள்தான் சிவனாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றனர். அத்தகைய சிவத்தை அடைவதற்கு மானூர் சாமிகள் நிச்சயம் நமக்கு உதவுவார்.